வணக்கம் அன்பு நேர்களே. மீண்டும் சிறுகதை உலகம் நிகழ்ச்சியினுடைய உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தும். இன்னும் கூட ரொம்ப அற்புதமான ஒரு சிறுகதை தான் உங்களிடம் எடுத்து வர காத்துக்கொண்டிருக்கிறேன். குடும்பம் தலைப்பில் இந்த சிறுகதை அமைந்திருக்கிறது. மணமகன் என்கின்ற தலைப்பில் கதையாசிரியர் சந்திரா மனோகரன் அவர்களின் அற்புதமான இந்த கதையை வாசிப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும். இந்த கதையை கேட்டுவிட்டு தங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் என்று சொல்லிக்கொண்டு வாருங்கள் கதைக்குள் செல்லலாமா? அபிகாயில் என்டர்பிரைசஸில் வேலை செய்யும் வையாபுரி சாருக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை என்று எல்லோருக்கும் பெருங்கவலை. அவரை மறித்து ஆளாளுக்கு பொண்ணு சொல்ல துணிந்து விட்டார்கள். சாதி.com, சிம்லி மேரி.com, தமிழ் சுயவர.com, பாரத் மேட்ரிமோனியல்.com என்று ஒரு சுற்று சுற்றி வந்தாயிற்று. எதுவும் அவருக்கு செட் ஆகவில்லை. நீரில் பார்த்தேவும் சீரை, உப்புல பார்த்தேவும் துப்பை என்பதற்கேற்ப சிக்கனமும் நிர்வாக திறமையும் ஒருங்கே அமைந்த ஒரு பெண்ணை கற்பனையில் இருத்தி கொண்டு துளாவியும் மனுஷனுக்கு எதுவும் வாய்க்கவில்லை. அவர் உறவுக்குள் எத்தனையோ பேர் அழுது அழுது பார்த்துவிட்டு கை கழுவி விட்டார்கள். திருச்சி கிராப்பட்டியில் கண்ணையன் சித்தப்பா வீட்டில் வளர்ந்தவன் வையாபுரி. பிறந்த 6 மாதத்தில் அவன் பெற்றோர் நிர்கதியாய் விட்டுவிட்டு இறந்து போயினர். தொட்டிலை பூ போல மிதக்கும் வையாபுரி அவன் பாட்டியின் தாலாட்டில் நனைந்து கொண்டிருக்கும் போது அவன் தந்தையும் தாயும் மார்க்கெட்டில் இருக்கும் அரிசி கடைக்கு போனவர்கள் திரும்பி வரவே இல்லை. ஒரு ரவுடி கும்பலின் கலாட்டாவில் பல கடைகள் நொறுக்கப்பட்டன. இவர்களுடைய அரிசி கடை உட்பட 10 பேர் கொல்லப்பட்டனர். இறந்த அப்பாவிகளில் இவர்களும் அடங்கி போனது துயரம். வையாபுரியின் சித்தப்பா கண்ணையன் வீட்டில் பாட்டியும் பேரனும் தஞ்சம் புக கல்வி வேலை என்று வாழ்க்கை தொடர்ந்தது. ஆரம்ப காலத்தில் திருச்சியில் அவனுக்கு ஒரு வேலை கிடைத்தது. சொற்ப சம்பளம். படிப்புக்கும் வேலைக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் பாட்டிக்கு அதெல்லாம் புரியுமா என்ன? பேரன் வையாபுரிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்துவிட்டு தான் கண்ணை மூட வேணும். இது அவள் கனவு. தன் ஆயுசு முடிவதற்குள் ஒரு மருமகள் இந்த வீட்டில் கால் எடுத்து வைக்க வேண்டும் என்பது அவள் ஆசை. கண்ணையனுக்கு இது ஒரு பெரிய பாரமாய் இருந்தது. ஒரு நல்ல வேலை கிடைக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். இது வையாபுரியின் தீராத பாட்டு. அதற்குள் 6 ஆண்டுகள் ஓடிவிட்டது. கண்ணையன் விடுவதாக இல்லை. சொந்தம், தூரம், பக்கத்து ஊர் என்று சல்லடை போட்டு 4-5 பேரை ஃபோட்டோவில் காட்டி ஆசைப்பட வைக்க முயற்சித்தார். எதுவும் ஒத்து வரவில்லை. குடும்ப ஜோசியர் ஒருவர் பணம் கறக்கும் வேலையில் இறங்கிவிட்டார். அவனுக்கும் நிறைய அழுதாயிற்று. பாட்டியின் பரவசமும் வடியாத சூழ்நிலையில் ஒரு நாள் பாட்டிக்கு பேச்சு மூச்சு இல்லை. ஏஜ் ரிலேட்டட் பிரச்சனை தான் என்று முடிவுக்கு வந்தார்கள். ஆனால் அவள் இதயம் பூரா பாரத்தாலும் கவலையாலும் அழுத்தி கொண்டிருந்தது வையாபுரிதான். அவள் மரணத்துக்கு பின்னர் அவனுக்கு அந்த ஊரில் நீடித்திருக்க பிடிக்கவில்லை. பாட்டி செய்த புண்ணியமாக தான் இருக்குமோ என்னவோ, வையாபுரிக்கு சென்னையில் உயரிய வேலை கிடைத்தது. அபிகாயில் என்டர்பிரைசஸ் கம்பெனியில் ஃபைனான்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கும் வையாபுரி சாருக்கான தேடல் இன்னும் தொடர்கிறது. யோசித்து பார்க்கும்போது இங்கே பணிபுரியும் சீதா கொஞ்சம் பொருந்தி வந்தாள். நாள்தோறும் பார்த்து பார்த்து விஷ் பண்ணுகிறவளை கூட அவரால் கணக்கு பண்ண முடியவில்லையே என்பது பல நலவிரும்பிகளின் ஆதங்கம். கலிக் பரமசிவன் இடைத்தரகர் வேலை பண்ணி பார்த்தான். இது எப்படியும் ஒர்க் அவுட் ஆகும் என்கிற நம்பிக்கை அவனுக்கு. இன்னும் சொல்லப்போனால் அநேகர் அவனை தூண்டிவிட்டார்கள். ஒரே கம்பெனியாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்கிற அளவுக்கு அவகாசம் இருந்தது. இருவரும் வெவ்வேறு செக்ஷன்களில் இருந்தார்கள். சீதா HR மேனேஜராக இருந்தாள். சில சமயம் வையாபுரி கெச்சை நடை போடுவார். ஆனால் இந்த ஆள் சுத்த வேஸ்ட், பரகதியே கிடையாது என்று முறுமுறுக்கிறவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஒரு நாள் சாயங்கால நேரத்து சாரல். யார் கையிலும் குடை இல்லை. எப்படியோ ஆஃபீஸ் முழுக்க கரைந்தாயிற்று. பரமசிவன் சாளரத்தினுடைய பார்த்தான். போர்டிகோவில் சீதாவும் சிஸ்டம் அனலிஸ்ட் அகல்யாவும் நின்று கொண்டிருந்தார்கள். சிறிது நேரத்தில் ஒரு பைக் வரவே அகல்யா முக்காடு போட்டவாறு ஈசிக்கொண்டு போய்விட்டாள். வையாபுரி அறையில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. மெல்ல பரவும் டிசம்பர் மாத மாலை இருள். சற்றும் யோசிக்காமல் பரமசிவன் வையாபுரி சார் அறைக்கு போனான். வாங்க பரமசிவன், உட்காருங்க, கொஞ்சம் இருந்துட்டு போகலாம், மழை விடட்டும். அவர் அறையில் இருந்தே முற்றத்தை பார்க்கலாம். இன்னும் சீதா இருண்ட வானத்தை எட்டி எட்டி பார்த்தவாறு கழுத்து வலிக்க நின்று கொண்டிருந்தாள். அப்புறம் சார், என்ன முடிவு பண்ணீங்க? எதைய? ஐயோ, அந்த சீதா மேட்ரா? அவன் மௌனமாக அவரையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். நீங்கள் எனக்காக எவ்வளவோ முயற்சி எடுக்கிறீங்க, தேங்க்ஸ். அது இருக்கட்டும், இப்போ வாங்க, இதுதான் நல்ல சான்ஸ். யாருமே இல்லை, அந்த பொண்ணு வெளியே தனியாக நின்றுட்டுருக்கு. லேசாக காயை நகர்த்தி பார்க்கலாம். அது பரமசிவன், எனக்கு 40க்கு மேலாயிடுச்சு.
அந்த பொண்ணுக்கு இப்போ தான் 30+ நினைக்கிறேன். இருக்கட்டுமே சார், அதுக்கு இன்னும் செட் ஆகலையே. பையாபுரி பைய வெளியே எட்டி பார்த்தான். பரமசிவன் சொல்வது சரிதான். சீதா அங்கே தனிமையில் இருக்கிறாள். அந்த பொண்ணுக்கு வயசு இருக்குது, வாழ்க்கை இருக்குது, நிறைய ஆப்ஷன் இருக்குது. எனக்கு அப்படி இல்லையே பரமசிவன். சார், வாய்ப்பு மலை வடிவில் வந்திருக்கு. மெல்ல கல்லை போட்டு பார்க்கலாம். வாங்க சார், நானும் கூட வரேன். பையாபுரி இருக்கையில் நெளிந்து கொண்டிருந்தார். சில நிமிடங்களுக்கு மிஸ்டர் பரமசிவன் எப்படி ஆரம்பிக்கிறது? கை விரல்களை பின்னியவாறு மூக்கின் மீது கட்டை விரல்களால் தட்டி தட்டி யோசித்தார். குதிரையை நீர்நிலை அருகே கொண்டு போய் விடலாம். அதன் கழுத்தை பிடித்து நீருக்குள் அழுத்தவா முடியும்? அதுவாக குடித்தால்தான் உண்டு. பரமசிவன் யோசித்தவாறு, சார், முதல்ல எழுந்துறீங்க. அதெல்லாம் தும்மல் மாதிரி தானாக வந்துடும். நான் கூட இருக்கேனல்ல என்றான். வையாபுரி எழுந்து ரெஸ்ட் ரூமுக்கு போய் 5 நிமிடம் கழித்து ட்ரிம்மாக வந்தார். இருவரும் அந்த அறையை விட்டு வெளியே நீண்ட லாபியில் நடந்து போர்ட்டிகோவை அடைந்ததும் அங்கே யாரும் இல்லை. சீதாவின் சாயை கூட இல்லை. வெளியே தூறல் நின்றிருந்தது. 1 மாதம் கழித்து சீதா அனைவருக்கும் ஸ்வீட் வழங்கி கொண்டிருந்தாள். எல்லோருக்கும் திருமண பத்திரிகை வைத்தாள். வையாபுரி சாரின் அறைக்குள் பரமசிவன் சீற்றத்துடன் நுழைந்தான். அவர் சீதாவின் அழைப்புதலை புரட்டி கொண்டிருந்தார். சாரி சார், யூ ஆர் கெட்டிங் ஏஜ்டு. இந்த நாணலத்திலே உங்களுக்கு எதுவும் செட் ஆகாது. வையாபுரியின் விழிகளில் சோகம் படர்ந்தது. முகத்தில் குலைவு, அதரங்களில் வறண்ட முறுவல். இதுதான் அவருடைய ட்ரேட்மார்க். இக்கட்டான நேரத்திலும். ஓராண்டுக்கு முன்பு இதே கம்பெனியில் வாசகி என்பவள் சப்போர்ட் ஸ்பெஷலிஸ்டாக இருந்தாள். அவளும் சற்றேறக்குறைய 30 தாண்டியவள்தான். சீதாவை போல. அவளுக்கு வையாபுரியை பிடித்திருந்தது. அவரை பற்றி நைஸாக விசாரிக்க தொடங்கினாள். அதன் பின்னர் தான் ஒரு நல்ல முடிவோடு செக்ஷன் ஹெட் மேடத்திடம் தன் ஆவலை தெரிவித்தாள். ரோகிணி மேடத்துக்கு இது நல்லதாகப்பட்டது. வெரி டீசன்ட் ப்ரொபோசல். வையாபுரி சாரை சந்திக்கும் முன்பு பரமசிவனிடம் அபிப்பிராயம் கேட்டாள். மேடம், நீங்கள் எடுத்த முடிவுக்கு வாழ்த்துக்கள். ஆனால் மனுஷன் பாறை மாதிரி அசைய மாட்டாரே. என்ன அப்படி சொல்கிறீங்க? மேரேஜ் பண்ணிக்கலாம்னு ஆசையே இல்லையா? அப்படியெல்லாம் இல்லை. இந்த கம்பெனியில் அவரோட நெருக்கமாக பழகுவது நான் தான். அப்படி இருந்துமே அவரோட மனசில் இருக்கிற தேட்டம் என்னன்னு புரிஞ்சிக்கவே முடியல மேடம். வாசுகி நல்ல பொண்ணு. வரதட்சணை கொடுக்க முடியாதனால 2-3 அலையன்ஸ் நின்று போச்சாம். அந்த பொண்ணோட பிரதர் என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கார். கதையாக சொல்லிட்டு இருந்தார். இவர்கிட்ட அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மேடம். தனக்கு வயசாயிடுச்சு, கட்டிக்க போகிறவளே திருப்தியாக நல்லா வச்சுக்க முடியுமான்னு யோசிக்கிறார். வேறு ஏதாவது பிரச்சனையா? நோ நோ, ஹீ இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் மேடம். அப்புறம் என்னத்தான் சொல்ல வரீங்க மிஸ்டர் பரமசிவன்? எல்லோருமே சொல்லி பார்த்து அவர் யோசித்து நீட்டி கொட்டி முழங்குறதுக்குள்ளே அவளுக்கு வேறு பக்கம் மேரேஜ் ஆகி அது ஒரு சங்கடமான செய்தி மேடம். தம்பதி சகிதம் ஊட்டிக்கு ஹனிமூன் போகிறப்ப எதிர்பாராமல் பிரேக்குக்கு பதிலாக ஆக்சிலேட்டரில் காலை வைக்க போய் பர்லியார்கிட்ட ரோட்டோர திட்டத்தில் கார் மோதி 100 அடி பள்ளத்தில் விழுந்துருச்சு. ஆட பாவமே, அவங்களுக்கு ஏதாச்சும். அந்த பொண்ணு வாசுகி ஸ்பாட்டில் இறந்துருச்சு. பையன் பொழைச்சிட்டான். நீண்ட நாள் இறுகி போன மனசோட வையாபுரி இருந்ததை கம்பெனியே உற்று பார்த்தது. ஒரு நாள் வையாபுரி பரமசிவனிடம் சொன்னார், வேண்டாம், இனி எந்த ப்ரொபோசலும் கொண்டு வராதிங்க. பாவம் அந்த வாசுகி. என்ன சார் நீங்கள் பெசிமிஸ்டாக இருக்கீங்க? ஆக்சிடெண்ட் ஆனதற்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என் மனசு உறுத்துது மிஸ்டர் பரமசிவன். பரமசிவன் அவரை வினோதமாக பார்த்தான். சீதாவின் திருமண நாள் நெருங்கி கொண்டிருந்தது. ஈசிஆர் ரோட்டில் உள்ள ஒரு ஹோட்டலில் ரிசப்ஷன். கம்பெனி ஸ்டாஃப் எல்லோரும் கலந்து கொள்ள ஏதுவாக 2 பஸ் தயாராக இருந்தது. வையாபுரி யோசனையில் ஆழ்ந்திருந்தார். உடம்பு சரியில்லை என்று நழுவி விடலாம், அல்லது திருச்சியில் சித்தப்பாவின் அவசர அழைப்பு, அதுவும் பொண்ணு விஷயம் என்று திசை திருப்பி விடலாம். இதெல்லாம் ஒரு சால்ஜாப்பு என்று எப்படியும் புரிந்து கொள்வார்கள். பரமசிவன் அவரை விடுவதாக இல்லை. சீதா பரமசிவனுக்கு பத்திரிக்கை வைக்கும்போது கண்டிப்புடன் சொன்னாள், எப்படியும் வையாபுரி சாரை அழைச்சிட்டு வர்றது உங்கள் பொறுப்பு. வையாபுரி சாரிடமும் வலியுறுத்தி சொன்னாள். தன்மேல் அவள் வைத்திருக்கிற மட்டு மரியாதைக்காவது மதிப்பு கொடுத்து சீதாவை வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்டிருக்கலாம். வையாபுரி யோசித்து பார்த்தார். காலம் கடந்து. என்ன மானங்கெட்ட மனசு இது! கனிந்து வரும் சுபகாரியத்தை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் ஒதுக்கி தள்ளியாயிற்று. இனிமேல் தாகூரின் போஸ்ட் மாஸ்டரை வதைத்த அதே காலம் கடந்த உணர்வு வையாபுரியையும் விட்டு வைக்கவில்லை. சீதாவுக்கு வரவேற்பு நிகழ்ச்சி ஆடம்பரமாக நடந்து கொண்டிருந்தது. ஆர்ப்பரிப்பில் மணமக்கள் திக்கு முக்காடினார்கள். வெகுமதிகளில் தொலைந்து போனார்கள். வாழ்த்து மலையில் ஈரமாகி போனார்கள். மேட் ஃபார் ஈச் அதர் தம்பதியரை கரங்குலுக்கி ஆலோபித்தலில் வையாபுரி விலகி நிற்கவில்லை. வையாபுரி சார், ஒரு சினிமா வசனம் சொல்லட்டுமா? முகூர்த்த பட்டு, நெத்தி நிறைய பொட்டு,
எப்படி ஜோடி பொருத்தம்? பரமசிவன் கேட்டான். பரமசிவன், இந்த ஜோடி தான் பார்ப்பதற்கு லட்சணமாகவும் திருத்தமாகவும் இருக்கு. சீதா எனக்கு எப்படி பொருந்தி வருவா? என்ன மனிதர் இவர்! இந்த உலகத்தில் இருக்கிற ஜோடியெல்லாம் பொருந்தியா அமைகிறது? இந்த வையாபுரி சாருக்கு எப்படி தான் புரிய வைப்பது? வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் ஒளி பெற்று தெட்பம் பெறுபவன் தான் தெளிஞன். ஒரு வாரம் கழிந்தது. கம்பெனியில் உள்ள அனைவருக்கும் சீதா லஞ்ச் ஏற்பாடு பண்ணியிருந்தாள். ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் அது. பகல் 12 மணியளவில் ஒரு தொலைபேசி செய்தி வந்தது. அலுவலகமே திமிலோகப்பட்டது. ஆளாளுக்கு கம்பளையுடன் ஓடினார்கள். பரமசிவன் சடுதியில் வையாபுரி அறையை விட்டு வெளியே வந்தான். குரோம்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் எதிரே ஜிஎஸ்டி சாலையில் சிக்னலை தாண்டி உட்பகுதியில் நுழைந்து செல்லும் சாலை பரபரவென்றிருந்தது. ஒரு பைக் கீழே கிடந்தது. அதை ஓட்டிக்கொண்டு வந்த சீதாவின் கணவன் கழுத்தில் எங்கிருந்தோ நீட்டிக்கொண்டு வந்த மாஞ்சா கயிறு பாய்ந்து அறுக்க அவன் நிலை தடுமாறி விழ அந்த கொடுந்துயர் நடந்தது. அவன் ஸ்பாட்டிலேயே இறந்து போனான். அபிகாயில் என்டர்பிரைசஸ் கம்பெனியே கூக்குரலிட்டது. ஒரு வாரம் கழித்து அதே அலுவலகத்தில் ஒரு நாள் காலையில் அனைவரும் கண்ட காட்சி அவர்களை திகைப்புற செய்தது. வையாபுரியும் சீதாவும் கரம் கோர்த்தவாறு காரிலிருந்து இறங்கினார்கள். ஜஸ்ட் மேரீட். என்ன நேர்களே, ரொம்ப அற்புதமான இந்த கதையை வாசித்திருப்பீர்கள். இந்த அற்புதமான கதை எழுதியவர் சந்திரா மனோகரன் அவர்கள். இவர்கள் ஈரோடில் வேளாண்மை பொறியியல் துறையில் பணிபுரிந்து பணி நிறைவு பெற்று தற்போது ஓய்வில் இருப்பதாக ஒரு அற்புதமான இந்த கதையை படைத்து இருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் இங்கே தெரிவித்துக் கொள்ளலாம். அன்பு நேர்களே, மீண்டும் இதே போல ஒரு அற்புதமான சிறுகதையினுடைய சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேய சொந்தங்களே. நன்றி நேர்களே.